வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, வணக்கம் நண்பர்களே, அதாவதுங்க டிவிகே கட்சிக்கு அதிமுக கட்சி பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். டிவிகே கட்சிக்கு அதிமுக கட்சி பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் வரை ஒன்றும் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் டிவிகே கட்சிக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதிமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் அதுதான் இன்னைக்கு நான் வீடியோவில் இன்னைக்கு போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதிமுக தலைவர்கள் சொன்ன பாயிண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதற்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் தோழர்களே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் டிவிகே கட்சிக்கு பலத்த எதிர்ப்பை ஆற்றியுள்ளார். மக்களே, அதாவது எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை இந்த டிவிகே கட்சி களவாடி விட்டார்கள், திருடி சென்று விட்டார்கள். எங்களுடைய எம்எல்ஏக்களை 6 எம்எல்ஏக்களை திருடி சென்று விட்டது டிவிகே. அந்த மாதிரி குற்றச்சாட்டை போட்டிருக்கிறாருங்க. கூடவே என்ன சொன்னாருங்கன்னா, இந்த டிவிகே கட்சி கரூர் வழக்கில் சிபிஐ கிட்ட போயிட்டுருக்குங்க. கரூர் துயர சம்பவ வழக்கு சிபிஐ வசம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐலேருந்து ஒரே ஒரு நபரை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா, கைது பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியே க்ளோஸ் ஆயிருங்க. திரு எடப்பாடியார் சொன்னதுங்க. கரூர் வழக்கில் சிபிஐ ஒரே ஒருத்தர் மட்டும் கைது பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. என்னங்க இது ஆட்சி நடக்குது? எங்களுடைய எம்எல்ஏக்களை களவாடி விட்டார்கள். கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்களை. இவங்க ஆட்சி என்ன நடத்துகிறாங்க? ஜனநாயகன் படம் எடுத்தாங்களே, அந்த ஜனநாயகன் படத்தில் மேக்கப் மேன் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, மேக்கப் மேனுக்கு கூட இவங்க பதவி கொடுப்பார்கள் அப்படி என்று கடுமையாக அட்டாக் மோடில் ஏடிஎம்கே கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். மக்களே, கூடவே என்ன சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமா? எங்கெங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் செயல்படுது? அந்த ரீல்ஸ் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னதுங்க. இது எல்லாமே எடப்பாடியார் சொன்னதும் அதிமுக கட்சி தலைவர்கள் சொன்னதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சிங்கப்பெண் படம் எங்கே இருக்குது? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அது வெறும் ரீல்ஸாக தாங்க இருக்குது. ரியலுக்கு வரல அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இவங்க குதிரை பேரம் செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே அப்படின்னு கடுமையாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தாருங்க திரு எடப்பாடியார் அவர்கள். கூடவே டிவிகேக்கு எங்கெங்க பெரும்பான்மை இருக்குது, டிவிகே கட்சிக்கு எங்கே அறுதி பெரும்பான்மை இருக்கிறது? அவங்க திமுக கட்சியுடன் தோழமையுடன் இருந்து கூட்டணியில் இருந்த வெற்றி பெற்ற கட்சிகள் தான் இன்னைக்கு டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து அவங்க இதில் தான் ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. அவ்வாறு கடுமையான குற்றச்சாட்டை பதிவு செய்தார் திரு எடப்பாடியார் அவர்கள். நேற்றைக்கு என்ன சொல்லியிருந்தார் திரு ஜெயக்குமார் அவர்கள், இவங்க தூய சக்தின்னு சொல்கிறாங்க டிவிக்கே. என்னங்க தூய சக்தி? இவங்க பல ஊழல்வாதிகளையும் தான் அவங்க கட்சியில் இணைச்சிருக்கிறாங்க. இதுவா தூய சக்தி? கோழி திருடுறவங்கலாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுவா தூய சக்தி அப்படின்னு அடித்து விளாசினார் திரு ஜெயக்குமார் அவர்கள். அதுக்கடுத்தாப்புல நம்ம செல்லூர் ராஜு அவர்கள்
திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்களும் தனது பேச்சில் அனல் பறக்க வைத்தார் டிவிகே கட்சியை. என்னங்க கட்சி நீங்கள்? என்னன்னே தெரியாமல் மக்கள் எல்லாம் அன்னைக்கு ஓட்டு போட்டு டிவிகேவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சட்டசபை மாண்பு கூட அவருக்கு தெரியல. முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் எவ்வாறு பேச வேண்டும் என்ற நடைமுறை கூட அவருக்கு தெரியவில்லை. திரு செல்லூர் ராஜு அவர்கள் பேசிய பேச்சு தாங்க. ஒரு முதலமைச்சர் என்ன மாண்பு இருக்குன்னு கூட தெரியல. இந்த சட்டசபை முதலமைச்சர்களாக முதுபெரும் தலைவர் ராஜாஜி இருந்த அவை, பேரறிஞர் அண்ணா இருந்த அவை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த அவை, கலைஞர் இருந்த அவை, புரட்சி தமிழன் எடப்பாடியார் இருந்த அவை, ஸ்டாலின் இருந்த அவை, புரட்சி தலைவி அம்மா இருந்த அவை, இந்த அவையில் இவ்வளவு பெரிய மாண்பானவர்களாம் இருந்த அவையில் இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒன்றுமே அவருக்கு தெரியவில்லை. சபை மாண்பு எதுவுமே தெரியாம அவர் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்களுடைய எம்எல்ஏக்களை களவாடி விட்டார் என்று திரு செல்லூர் ராஜு அவர்கள் கடுமையான பதிவை செஞ்சாருங்க. கூடவே இன்னைக்கு அதுக்கப்புறம் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அவரும் ஒரு கடுமையான பதிவை டிவிகே கட்சிக்கு எதிராக கடுமையான பதிவை பேசியிருக்கிறாருங்க. அதாங்க, என்னங்க இந்த நான் எடப்பாடியார் கூட தான் நான் கூடயே இருந்தேன். மே 4ஆம் தேதியிலேருந்து கூட தான் இருந்தேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சினால் நான் வீட்டில் எங்கள் அன்னையார் காலமாகி விட்டதால் நான் திடீரென்று நான் பொள்ளாச்சி சென்று விட்டேன். பொள்ளாச்சி வரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. திடீரென்று புறப்பட்டு விட்டேன். நான் அதுவரை திரு எடப்பாடியார் கூட தான் இருந்தேன். நான் எங்கெங்க திமுகவும் அதிமுகவும் நாங்கள் கூட்டு அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியும் செய்தோம். அப்படி ஒன்று கிடையாதுங்க. வடதுருவமும் தென் துருவமும் எவ்வாறு இணையும்? வடதுருவமும் தென் துருவமும் இணையுமா? இணையதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் இப்படி போய் சொல்கிறாங்க? ஆதாயம் பெரும் பொருட்டு எங்கள் கூட இருந்தவங்களே போயிட்டாங்க. அவங்க தான் இப்படி ஒரு புரளியை கிளப்புகிறார்கள். வடதுருவமும் தென் துருவமும் இணையுமா? அப்படி ஒரு ஆதங்கமான பதிவை திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அவர் பங்குக்கு இன்னைக்கு டிவிகே கட்சியை எதிர்த்து பேசியிருக்கிறார். மக்களே, எங்களுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் அவர்கள் சனிக்கிழமை சந்தையில் விலை போய்விட்டார்கள். மக்களே, எங்களுடைய எம்எல்ஏக்கள் 6 எம்எல்ஏக்கள் சனிக்கிழமை சந்தையில் விலை போயிட்டாங்க. இவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்களே, நீங்கள் எவ்வாறு தூய சக்தியாக இருக்க முடியும்? அவ்வாறு அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருவராக டிவிகே கட்சியை அட்டாக் பண்ண தொடங்கிவிட்டார்கள். மக்களே, இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். மக்களே, மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.